ஆய்வு செய்வதற்காகவும் நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்காகவும் புதிதாக கட்டப்பட்ட லைப்ரரியை திறப்பதற்காகவும் பல நிகழ்ச்சிகளுக்காக சிவகங்கைக்கு வரும் முதல்வரை நாங்கள் வரவேற்பதற்காக ஆவலுடன் இருக்கிறோம். முதல்வருடைய வருகை ஒரு மாவட்டத்திற்கு எப்பொழுதுமே ஒரு நல்லது. ஏனென்றால் அதிகாரிகள் கொஞ்சம் வேகத்தோடு செயல்படுவார்கள். அந்த வகையில் அவர்கள் ஆய்வுக்கு பின்னரும் இன்னும் வேகமாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன். பல காரியங்களை முதலமைச்சர் நமது மாவட்டத்தில் செய்திருக்கிறார். இந்த ஆட்சி காலத்தில் குறிப்பாக வேளாண் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் இருக்கின்றன. அதே போல ஒரு கால்நடை மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துவோம். ஏற்கனவே நான் பல முறை அவரிடம் கோரிக்கை வைத்திருந்தேன். சிவகங்கையை மையமாக வைத்து வேலுநாச்சியார் பேரில் ஒரு மகளிர் காவல் படை மையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அதற்கு ஆய்வு செய்ததற்கு பின்னர் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் அவர்கள் அது சாத்தியப்படாது என்று கூறியிருக்கிறார்கள். அதை மீண்டும் முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று சிவகங்கை நகரத்திற்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும். ஒரு அரசாங்க நிறுவனம் அங்கு வர வேண்டும். இல்லைன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி பள்ளியோ ஒரு படையினுடைய தலைமையகமோ வர வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தினேன். இந்தியாவில் ப்ரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தாக்க ஐஐடியை விட பெருசு எதுவும் கிடையாது. குறிப்பாக மெட்ராஸ் ஐஐடி என்று எல்லாத்தோட நம்பர் 1 இருக்கிற இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன். அதோட இயக்குனர் எதை சொன்னாலும் சிந்தித்து சொல்ல வேண்டும். ஒரு விஞ்ஞான அறிவுக்கு அப்பாற்பட்டதை அவர் எடுத்தேன் கருத்தேன் என்ற முறையிலே சொல்ல முடியும். அது அவருடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அது விஞ்ஞான ரீதியாக உண்மையா என்று ஆராய்ந்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் வகிக்கும் பதவி அப்படி. அவர் சொன்ன கருத்து சிலருக்கு மத நம்பிக்கையின் மூலமாகவோ இல்லை பழங்காலத்து நம்பிக்கையின் மூலமாக அது நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத நிலையிலே அதை அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு மரத்தடியில் இருக்கிறவர் யாராவது ஒரு நம்பிக்கையின் மூலமாக இதை சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆனால் ஐஐடி டைரக்டர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார், ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துடைய தலைவர். அவர் ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோடு தான் எதையாவது சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, இது நம்ம பழங்காலத்தில் இந்த மாதிரி இருந்தது, இதில் என்ன ரிசர்ச் பண்ணலாம், இந்த ரிசர்ச்சின் மூலமாக சில உண்மைகள் வரும், அந்த ரிசர்ச்சின் மூலமாக இதில் மருந்து தயாரிக்கலாம், மருந்து தயாரித்து அதுக்கு சில நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரா ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் நேரடியாக போய் பசு கோமியத்தை போய் குடின்னு சொன்னது, அவர் நீங்கள் தமிழில் தான் சொன்னார், மற்றவங்கலாம் கேட்டாங்களே இல்லையா, நேரடியாக குடின்னு சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகு அல்ல என்பதுதான் அடுத்த ஹியரிங் என்னைக்கு தெரியல. அதுக்குள்ள தீர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தீர்க்க முடியாட்டி நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. நீதிமன்றம் பல தருணத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அரசாங்கம் தான் அரசை நடத்த வேண்டுமே தவிர ஆளுநருக்கு அரசாங்கத்தை நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது என்று பல தருணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு தீர்வு காணாவிட்டால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதை தான் மீண்டும் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளும் ஆள் இங்கு தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. எதற்காக, ஏன் பிரச்சனையை கிளப்புகிறார், ஏன் அவருடைய மூக்கை நுழைகிறார், ஏன் அரசியல் சாசனம் மீறுகிறார் என்று அவரைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். சென்னைக்கு ஒரு நவீன விமான நிலையம் தேவை என்பதில் யாருக்கும் ஒரு கருத்து இருக்கவே முடியாது. ஒரு முக்கியமான நகரம் இந்தியாவில் நீங்க எல்லா முக்கியமான நகரத்தை விட சென்னையில் இருக்கிற விமான நிலையம் தான் எல்லாத்தோட பழசானது, மோசமானது. அதோட சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப மோசம். வெளிநாட்டில இருந்து யார் ஒரு நாட்டுக்கு வந்தாலும் முதல் அபிப்பிராயம் அந்த நாட்டை பற்றின்றது ஏர்போர்ட்ல தான் தெரியும். ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஒரு நாட்டை பற்றிய முதல் அபிப்பிராயம் இருக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கு வருபவர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக வருபவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி முதல் அபிப்பிராயம் நம்மளோட ஏர்போர்ட்டை வச்சு தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டோட என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் தான். அதை ஒரு சர்வதேச ஏர்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது நெரிசல் ஜாஸ்தி. அதற்காக ஒரு புது ஏர்போர்ட் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இப்போ ரொம்ப நாளைக்கு பின்னர் ஒரு இடத்துல ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கலாம் என்று மத்திய அரசு, மாநில அரசு எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை சேர்க்கிறாங்க. அதை இந்த நேரத்தில் வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக சொல்கிறார்.
நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் அவர் ரொம்ப தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு. எதற்காக அந்த ஏர்போர்ட் நமக்கு தேவை, எப்படி அந்த ஏர்போர்ட்டில் சுற்றுச்சூழலை மதித்து அந்த ஏர்போர்ட்டை கட்டப்போகிறோம், அதுக்கப்புறம் அந்த எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான நஷ்டஈடு, சந்தை விலையை விட அதிகமான அளவு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கும் இருக்கிற நிலையை சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு அப்புறமும் போய் இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பான ஒரு 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 நிலையானதை நான் பார்க்கிறேன். விஜய் வந்து மக்களை முதல் முறையாக அரசியல் சந்திக்கிறாரு. இது வரைக்கும் சந்திக்கல. அது ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்லியிருக்கிறேன், கட்சி ஆரம்பிச்சாச்சு, நடத்திட்டு அப்புறம் பார்த்து